ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்ட் சமையல். இன்றைக்கி நம்ம கோல்ட் சமையல் சேனலில் கோதுமை மாவில் பர்ஃபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நெய்யில் இந்த மாவை வறுத்து செய்யும்போது பர்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. 1 கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. லைட்டாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது பர்ஃபி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தட்டில் தான் பர்ஃபி ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சிட்டோம்னா பர்ஃபி ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கரைகிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. கரைகிற வரைக்கும் நல்லா சூடுபடுத்திக்கணும். 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாகவே இருக்கும். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடித்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கணும். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாகு பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி நுரைச்சி பொங்கி வந்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதி வந்துருச்சு. வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை வெள்ளை தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கையெடுக்காமல் கிண்டினோம்னா மாவும் சர்க்கரை தண்ணியும் நல்லா ஒன்றா கலந்துரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கங்க. நம்ம எடுத்திருக்க மாவுக்கு வச்சிருக்க சர்க்கரை தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கொரப்பாக அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துக்கங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. வேர்க்கடலை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டணும். இந்த மாதிரி கடாயில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்த உடனே நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. 1 ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நல்லா சமப்படுத்திடுங்க. மிதமான சூடு இருக்கும்போதே எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான கோதுமை மாவு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.